ஓம் நம சிவாய. ஓம் வாராகி தாயே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்யும் பொழுது பௌர்ணமியோட கூடிய சுப தினத்தில் மாசி மகம் கொண்டாடப்படுது. 27 நட்சத்திரங்களில் மகா நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சிம்ம ராசியில் அமைஞ்சிருக்கு. இதுக்கு ஒரு பழமொழி கூட இருக்குது, மகத்தில் பிறந்தால் ஜெகத்தை ஆளலாம். இதுக்கேற்ப மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஜெகத்தை ஆளக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவங்கள பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவங்க எப்படி ஆண்டாங்கங்கிறத நான் சொல்லி தெரியணும் இல்லை, அவங்களுடைய ஆளுமை திறன் அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அந்த மாதிரி மக நட்சத்திரத்தின் சிறப்புகள் ஏகப்பட்டது. மாசி மாதத்தில் சூரியன் கும்பராசியில் பிரவேசிக்கிறாங்க. சூரியன் கும்பராசியில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்க்குறாங்க. இந்த மாசி மக நாளில் எந்த ராசியினர் என்ன பரிகாரம் செய்யலாங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். மேச ராசிக்காரவங்க மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமான் கோயிலுக்கு போய் பக்தியோடு அவங்கள வழிபட்டுட்டு வாங்க. சிவபெருமானுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்யலாம். இப்படி செஞ்சாக்கா உங்களுக்கு அவங்களுடைய முழு அருளும் கிடைத்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வித நலமும் வளமும் நீங்கள் பெறலாம். ரிஷப ராசிக்காரங்க மாசி மகத்தன்னைக்கு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு 7 அகல் விளக்கில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இது 7 ஜென்மத்திற்கும் உள்ள சாபம் நீங்கி உங்கள் குடும்பம் தழைக்கிறதுக்கு உதவும், பண வரவையும் உண்டாக்கி கொடுக்கும். மிதுன ராசிக்காரவங்க முருகன் கோவிலுக்கு மாசி மகத்தன்னைக்கு போங்க. 3 நெய் தீபம் வாங்கி கிழக்கு முகமாக நீங்கள் ஏற்றி வைங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த விளக்கு ஏற்றினதுக்கப்புறம் முருகன் கோவிலை 7 முறை நீங்கள் சுற்றுவாங்க. இப்படி செஞ்சால் உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும், பணவரவு 3 மடங்காக உயரும். கடகராசிக்காரவங்க மாசி மகத்தன்னைக்கு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு எலுமிச்சை பழத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. 2 எலுமிச்சை பழத்தில் நீங்கள் விளக்கு போடணும். இப்படி செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும். உங்கள் வீட்டில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட நடைபெறும். வாழ்க்கையே ஒளிமயமாக மாறும். சிம்ம ராசிக்காரவங்க நீங்கள் சிவபெருமானின் கோயிலுக்கு போங்க. அங்கே ஒரு 7 நிமிஷம் சிவபெருமானை நினச்சி அமைதியான முறையில் தியானம் பண்ணுங்க, கண்களை மூடி. உங்களை பிடிச்ச தர்த்திரியம் விலகும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், நினைத்த காரியம் எல்லாம் உங்களுக்கு ஈடேறும், கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும். கன்னி ராசிக்காரங்க நீங்கள் பெருமா கோயிலுக்கு போயிட்டு துளசி மாலையை அவங்களுடைய பாதத்தில் நீங்கள் போடணும். கோவில் பிரகாரத்தை 5 முறை நீங்கள் சுற்றி வரணும். இப்படி செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சுபகாரியங்கள், தடைப்பட்ட சுபகாரியங்கள் நிறைவேறும், பணவரவு உயரும், நீங்கள் நினைத்த காரியங்களை சீக்கிரம் நடத்தி முடிப்பீங்க. துலா ராசிக்காரங்க பெருமாள் கோயிலுக்கு மாசி மகத்தன்று நீங்கள் போயிட்டு சக்கரத்தாழ்வாரை தரிசனம் செய்யணும். மாசி மகத்தன்னைக்கு சக்கரத்தாழ்வார் கோவிலுக்கு செல்ல முடியல அப்படின்னாக்கா வீட்டிலேயே நீங்கள் சக்கரத்தாழ்வார் படங்களை வச்சு நீங்கள் பூஜை செய்யலாம். உங்களை பிடிச்ச தரித்திரியம் விலகும். பிரபஞ்சத்தில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறும். குடும்பத்தில் உங்களுக்கு சுபிட்சம் உண்டாகும், பண வரவு அதிகரிக்கும். விருச்சக ராசிக்காரவங்க நீங்கள் மாசி மகத்தன்னைக்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும். முருகப்பெருமானின் கோவிலுக்கு போயிட்டு அங்குள்ள கொடிமரத்துக்கு பக்கத்தில் 6 நெய் தீபம் நீங்கள் ஏற்றிட்டு வரணும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுக்கு சகல நன்மைகளையும் உண்டாகும். எதிரிகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடுவாங்க. நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும், வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய் சிவபெருமானை வழிபட்டுட்டு வரணும். மாசி மகத்தன்னைக்கு சிவலிங்கத்தை 11 முறை நீங்கள் சுற்றி வரணும். 11 முறை சுற்றி வந்ததுக்கப்புறம் சிவன் சன்னதியை பார்த்தவாறு 9 நிமிடங்கள் நீங்கள் தியானம் செய்யணும். இப்படி செய்யும் பொழுது மாசி மகத்தன்னைக்கு சிவபெருமானின் அருளால் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் உண்டாகும். தடைப்பட்ட சுபகாரியங்கள்லாம் நடக்கும். நடப்பவை அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக முடியும். மகர ராசிக்காரங்க மாசி மகத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு நவகிரக வழிபாடு செய்யணும். நவகிரகத்தை 9 முறை நீங்கள் சுற்றி வரணும். உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் விலகி உங்களுக்கு லாபம் உண்டாகும். வாழ்க்கையில் அடுத்தபடி எடுத்து வைப்பதற்கான வழிகளும் உங்களுக்கு பிறக்கும். திடீர் தனவரவு ஏற்படும். நீங்கள் எப்பொழுதும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்க. கும்ப ராசிக்காரவங்களுக்கு மாசி மகத்தன்றைக்கு பார்வதியுடன் இருக்கக்கூடிய சிவபெருமானை நீங்கள் வணங்கணும். அப்போ அந்த மாதிரி வணங்கும்போது உங்கள் வீட்டில் செல்வம் சேரும்.
சிவபெருமானையும் பார்வதியும் 2 பேரையும் ஒன்றா வச்சு நீங்கள் வணங்கணும். பூஜை அறையில் சிவபெருமான் படத்திற்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அமைதியாக தியானம் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அமைதியாக தியானம் பண்ணிட்டு வரலாம். இப்படி செய்யும்பொழுது உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். வீட்டில் உள்ளவங்களோட ஆரோக்கியம் மேம்படும். லக்ஷ்மி கடாட்சத்தை உண்டாக்கும். உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் சேமிப்பு உயரும். இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் பிரச்சனைகள்லாம் தீர்ந்து போகும். மீன ராசிக்காரங்க மாசி மகத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போயிட்டு தேங்காய் பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு போய் அர்ச்சனை செஞ்சு அங்கேயே சிவன் சன்னதி முன்னாடி ஒரு 7 நிமிடம் அப்படியே தியானம் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்கள் தியானம் பண்ணும்பொழுது உங்களை பிடிச்சிருந்த தர்த்திரியம் விலகும். லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டில் உண்டாகும். நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாட்களாக தள்ளி போன சுபகாரியங்கள்லாம் வீட்டில் நடந்து கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு கிடைக்கும்.